இங்க 2 பேரும் ஒரு பெட் ஷாப் குள்ள பூனை வாங்குறதுக்காக வராங்க. ஆனா அங்க இருக்க பூனை எல்லாமே ரொம்ப விலை அதிகமா இருக்கு. அத பார்த்து இந்த பொண்ணுக்கு பூனை வாங்குற ஐடியாவே போயிடுது. ஆனா பக்கத்துல பார்த்தா ஒரு பூனை ஒண்ணு விலை ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த பூனையாவது வாங்கலாமேன்னு பார்த்தா அந்த பூனை இவங்க எதிர்பார்த்த மாதிரி கியூட்டா இல்லாம குண்டா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. அத பார்த்து இந்த பொண்ணு இந்த பூனையே வேணான்னு சொல்லிட்டு போயிடுறா. அதே மாதிரி அந்த ஷாப்புக்கு வர எல்லாருமே மத்த பூனை நாயெல்லாம் வாங்குறாங்களே தவிர இந்த பூனை யாரும் சீண்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இத பார்த்து அந்த பூனைக்கு மனசு வெறுத்து போய் அது சாப்பிடறத கூட விட்டுருது. அந்த கடையில இருக்கவங்களுமே இந்த பூனை யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு அந்த பூனையை பார்த்து ரொம்ப பாவப்படுறாங்க. அப்பான்னு பார்த்து திடீர்னு ஒருத்தர் அந்த ஷாப்புக்குள்ள வராரு. அவரை பார்த்ததுமே இந்த பூனை எப்படியாவது அவரை வாங்க வச்சிடலான்னு இந்த பொண்ணு போய் பேசுறா. இவ பேசுறத பார்த்தே அவர் பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த பூனை இவருமே நம்மள வாங்க போறது இல்லைன்னு இன்னுமே சோகமாயிடுது. அப்ப திடீர்னு கீழே பார்த்தா அங்க ஒரு செயின் ஒண்ணு இருக்கு. வந்தவங்க யாரோ மிஸ் பண்ணிருப்பாங்கன்னு அந்த பொண்ணை எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா வச்சிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு போனவர் திரும்ப வந்து என்னோட செயின் இங்க இருக்கான்னு வந்து கேக்குறாரு. இந்த பொண்ணு அந்த செயினை எடுத்து கொடுக்கறா. அவர் கரெக்டா அதை எடுத்து கழுத்துல மாற்ற நேரமா பார்த்து ஒரு குட்டி நாய் ஒண்ணு குலைக்குது. அத சத்தத்தை கேட்டவுடனே அவர் சடனா அந்த செயினை கீழே போட்டுறாரு. அதுல இருந்த ஒரு ரிங் ஒண்ணு உருண்டு போய் கரெக்டா இந்த பூனை முன்னாடி போய் விழுந்துருது. அந்த ரிங்கை எடுத்துட்டு அவர் நிமிர்ந்து அந்த பூனையை பாக்குறாரு. அந்த பூனையை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா இவருக்கு பூனைனாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா இவரு வைஃப் ஒரு தடவை பூனை வாங்கி வளர்க்கணும்னு கேட்டிருப்பாங்க. இவரும் சரின்னு சொல்லிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க இறந்து போயிடுறாங்க. அதனாலேயே அவங்க ஞாபகார்த்தமா அவங்களோட வெட்டிங் ரிங்க இவர் செயின்லயே மாட்டி வச்சிருக்காரு. இப்ப அந்த ரிங் கரெக்டா அந்த பூனை கிட்ட விழவும் இது அவங்க கிட்ட இருந்து வந்த சைன் நினைச்சிட்டு இந்த பூனையை நானே வாங்கிக்கிறேன்னு அவரு சொல்றாரு. இத கேட்டதும் அந்த பொண்ணும் ஷாக் ஆயிடுது, அந்த பூனையும் ஷாக் ஆயிடுது. அந்த பூனையை வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஆனா இந்த பூனை பயந்து போய் உள்ளேயே உட்கார்ந்துருக்கு. கூண்டை விட்டு வெளியிலவே வர மாட்டேங்குது. இவரே எவ்வளவு ட்ரை பண்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாவே வெளியில வருது. இவருக்கு முன்ன பின்ன பூனையை வளர்த்து பழக்கம் இல்லாதனால அவருக்கு எவ்வளவு சாப்பாடு போடணும்னு தெரியாம பேக்ல இருக்கிறது மொத்தமா கொட்டி வச்சிடறாரு. அதுக்கப்புறமா படிச்சு அந்த பூனைக்கு எவ்வளவு கொடுக்கணுமோன்னு கரெக்டா கொடுக்கறாரு. அந்த பூனையை சாப்பிட்டுட்டு அதோட பாக்ஸ்ல போய் படுத்து தூங்கிடுது. அந்த பூனை தூங்குறத பார்த்து இவரோட ஒய்ஃபோட ஆசையை அவர் நிறைவேற்றிட்டதா நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷத்தோடவே அவர் போய் படுத்து தூங்கும் போது இந்த பூனை பொறுமையா வந்து அவர் பெட்ஷீட் குள்ள பூந்து அவர் பக்கத்துல வந்து படுத்துக்குது. கடைசியா தனிமையில இருந்த இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் துணையா மாறிடுறாங்க.